Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது SSC கான பேப்பர்ஸ் தான். ஸோ லைக் கொஷின் பேப்பர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. லைக் வீடியோட பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரியா? ஸோ ஒரு டாபிக்குமே வந்துட்டு யூல் ஹேவ் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ். ஓகே, ஸோ அதோட வெயிட்டேஜ் எல்லாமே உங்களுக்கு தனியா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கு. ஸோ டூ வாட்ச் த வீடியோ பிகாஸ் ஒரு ஷிஃப்ட்லயும் உங்களுக்கு அந்த டாபிக்ல எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருந்தது அப்படின்றத பெர்சன்டேஜ் அண்ட் எவ்வளோ கொஷின் நம்பர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் updated. So do go watch the particular video and you have even topic wise videos uploaded. Okay, so இந்த மாதிரி செஷன்ஸ் you guys have to take it for you. Okay, so உங்களுக்காக தான் இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது you have to participate in that. ஸோ ஏதாச்சும் வந்து கொஷின்ஸ் கேட்கும் பொழுது be very interactive so that நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர்ஸ் அது எல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ் ஏதோ ஒன்றில் வந்து போட்டிருக்கோம். பட் யூ ஹாவ் டு பி வெரி கண்டினியூஸ் இன் வாட்சிங் த பர்டிகுலர் வீடியோ. ஓகேயா? ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஏதோ ஒன்றில் வந்து உங்களுக்கு அதை வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டியும் நமக்கு இருக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் கோ இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? இடியம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இடியம்ஸ் ஃப்ரேசஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு எப்படி வரும்? 2 கொஷின்ஸ் கண்டிப்பா இருக்குமா இடியம்ஸ் ரிலேட்டடா? ஸோ நீங்க ஒரு கொஷின் பேப்பரை டெஸ்ட் போட்டு பார்க்கும்பொழுது இருக்கிற இடியமை நீங்க வந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். அதாவது சில டைம்ஸ் நமக்கு தெரியாத இடியம் கூட வரலாம். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படி அந்த இடியமை நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா 2 விதமா கொஸ்டின் கேட்கறாங்க. ஒண்ணு வந்து இங்க டைரக்டா இங்க கொடுத்துருக்காங்கல்ல பியாண்ட் த பேல்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்து நடுவுல அந்த இடியம் கொடுத்துருக்கலாம். ஸோ தட் வில் பி ஈஸி பிகாஸ் சென்டென்ஸ் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிச்சுன்னா இடியமை ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேஸ்ல கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடியம் பார்க்கலாம். பியாண்ட் த பேல், beyond something. Okay, so என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். a specific neighborhood or area, இல்ல start all over again, இல்ல too morally or socially extreme to accept, to win or create a record. so இது படிக்கும் பொழுது நமக்கு ஒண்ணு தோணும். சரியா? so என்னவா இருக்கும்? beyondனாலே ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணி போயிருச்சுன்ற மாதிரி தான் மீன் பண்றாங்க. okay, so actual meaning is it is unacceptable things மீன் பண்ணும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? பியாண்ட் த பேல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன ஆன்சரா இருக்கணும்? டூ மாரலி ஆர் சோஷியலி எக்ஸ்ட்ரீமா இருக்கு, நம்மளால ஒத்துக்க முடியாம இருக்கு அப்படின்னும் பொழுது யூ கேன் யூஸ் திஸ் பர்டிகுலர் இடியம். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னது? சேம் இடியம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ப்ளூ பிளட். ஓகே, ஸோ ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் ஒன்று இருக்கு, எப்பயாச்சும் ஒன்று நடக்கும்ல. ஸோ அந்த இடியம் சொல்லும் பொழுது எப்பயாவது ரேரா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்லலாம். இங்க வந்து ப்ளூ பிளட் அப்படின்னு சொன்னா தே ஆர் ரெஃபரிங் டு சோஷியலி ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்கள நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னும் பொழுது ப்ளூ பிளட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெல் மீ வாட் யூ ஆர் திங்கிங். இல்ல கிவ் அவே அ சீக்ரெட், இல்ல சேவிங் மணி ஃபார் லேட்டர், இல்ல பர்சன் ஆஃப் அரிஸ்டோக்ராட்டிக் பேக்ரவுண்ட். ஸோ ஒரு பர்சன் ரிலேட் பண்றதே நமக்கு எங்க இருக்கு? 4th ஆப்ஷன்ல தான் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? சோஷியலி ஹை கிளாஸ்ல இருக்கிறவங்கள ரிலேட் பண்ணும் பொழுது நம்ம சொல்லலாம். புரியுதா? ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்க, 2 இடியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 2 இடியமை நம்ம என்ன பண்ணலாம்? எழுதி வச்சுக்கலாம். ஸோ டெய்லி நீங்க பண்ணும்போது 2 இடியமை ரிவிஷன் பண்ண போறீங்க. ஸோ அடுத்த நாள் அது 4ஆ மாறப்போகுது. ஸோ நீங்க எத்தனை டெஸ்ட் போடுறீங்களோ அது வந்து ஒரு 2 டெஸ்ட் போடும்போது 6 நம்மளுக்கு ஆயிரும். ஓகே, ஒரு வீடியோ பாக்குறீங்க, ஒரு 2 டெஸ்ட் போடும்போது 6 இடியம்ஸ் வரும். ஸோ கீப் ரிவைசிங். ஸோ ஒரு வாட்டி ஒரு நாள் பாக்குறதுனால மற்ற நாளோட டைம் வந்து உங்களுக்கு எக்ஸஸா நீங்க அதை படிக்க எடுக்கிறது சேவ் ஆகும். சரியா? அதுக்கு ரிவிஷனே நமக்கு பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நாலேஜை நம்ம ரொம்ப தெளிவா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்? நமக்கு இட்ஸ் கோனா கிவ் யூ லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த டிப் எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, they have given a underlined part. Okay, so it is tacit அப்படின்ற ஒரு underlined part இருக்கு. So first let's read the particular sentence. The deal had the tacit approval of the president. Okay, so president approve பண்ணிருக்காரு. என்ன விதமா பண்ணிருக்காரு? So கீழே ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த வேர்ட் மீனிங் தெரியலனாலும் implicit-ஆ இருக்கு, unspoken-ஆ இருக்கு, assumed-ஆ இருக்கு, stated-ஆ இருக்கு. First of all ஆப்ஷன்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். implicit-ஆ இருக்கு அப்படின்னா அவர் பேசவே இல்லை. ஓகேயா? ஸோ எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையா தெரியும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எந்த விதமான ரியாக்ஷன்ஸும் வெளில காமிக்கலன்னும் போது இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அன்ஸ்போக்கன்னா he didn't even open his mouth, right, which is negative. assumed-னா சொல்லவே இல்லை, ஸோ கற்பனை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேட்டட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா ஒரு கொஸ்டின்ல 3மே ஒரே மாதிரி இருக்கு, ஒன்னு மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஸோ பாசிபிலிட்டி எது நமக்கு ஆன்சரா இருக்கும்? 4th தான் இருக்கணும். ஸோ இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாங்க? டாசிட்னு கொடுத்துருக்காங்க. டாசிட் இஸ் நத்திங் பட் யூ அண்டர்ஸ்டுட் பட் யூ டோன்ட் சே எனிதிங். ஓகே, ஸோ
அந்த மாதிரி இருக்கிற ஒரு அப்ரூவலை தான் இங்க மீன் பண்ணியிருக்காங்க which is they've asked for a antonym. அப்ப இந்த வார்த்தைக்கு இதெல்லாம் சினோனிம்னு சொல்லலாமா? அப்ப ஸ்டேட் பண்ணியிருக்காங்கன்ற ஃபோர்த் ஆப்ஷன் தான் அதோடைய ஆக்சுவல் ஆன்சர்னு சொல்ல முடியும். புரியுதா? ஸோ பட் நம்ம அதை கண்டுபிடிக்காமலே நம்ம இதுலயே ஒன்னே ஒன்று ஆட் மேன் அவுட்னா அதுதான் ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் நமக்கு சினோனிம் கொடுத்துருக்காங்க which is sedate. ஓகே, ஸோ செடிஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் என்னது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, எங்கேயுமே நம்ம வந்துட்டு மூவ் ஆகாத மாதிரி வந்து ஒரு இது கொடுப்பாங்கல்ல, இங்க செடேட் பண்றாங்க அப்படின்னா சம்வாட் இட் இஸ் ரிலேட்டிங். ஸோ மந்தமா இருக்கிறது தான் இங்க செடேட்ன்ற வேர்ட் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ கீழே வந்து எஜிடேட்டட், ஃப்ரிவோலஸ், பிளாசிட் அண்ட் லவுட், தீஸ் ஆர் த 4 ஆப்ஷன்ஸ் வேர் ஒரு பர்சன் ரொம்ப வரீடா இருக்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப என்ன சொல்றது அப்செட்டா இருக்காங்க அப்படின்னும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் சீக்கிரத்துல அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, இப்போ தேர் நாட் ஈஸிலி லைக் என்ன சொல்றது, அவங்கள சீக்கிரத்துல நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னும் பொழுது மந்தமா இருக்கிற நிலைமையில இருக்கிறவங்கள நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ சீக்கிரத்துல நீங்க அவங்கள எக்ஸைட்டடா ஆக்கவே முடியாது. ஓகே, விச் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் பிளாசிட். ஓகே, ஸோ அப்போ மந்தமா இருக்காங்க நம்ம பொழுது சினோனிம் தான் கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் question. Okay, so next one. So next one we have active and passive voice. So active passive voice க்கு subject, verb, object ரொம்ப important. Okay, so active voiceல இருக்குன்னா subject perform பண்ணுவாங்க. Object வந்துட்டு I mean முன்னாடி இருக்கு அப்படின்னா subject receiver of the action இருந்துச்சுன்னா அது passive voice ன்னு சொல்லலாம். இங்க I saw the security அப்படின்னு சொல்லியிருக்காங்க which is active voiceல தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க passive கன்வெர்ட் பண்ண போறீங்க. அப்போ என்ன கொடுத்திருக்காங்க, I saw the secretary, okay, chasing the thief. Okay, so அப்போ வந்துட்டு sorry security. So ஒருத்தவங்க பார்த்திருக்காங்க which is V2 inform. So the security chasing the thief at the ATM. So எந்த லொகேஷன்ல அந்த ATM கிட்ட வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்போ இந்த சான்றதை நம்ம எப்படி மாத்துவோம், saw அப்படின்னு இருக்கிற active voice when you change it, okay, so which is in V2 form, when you change it was plus what will come, seen. அதாவது V1ல நமக்கு seen இருக்கிறது தான் பாஸ்ட்ல சொல்லும் பொழுது சான் மாறுது. ஓகேயா? அப்போ V3ல நமக்கு see அப்படின்றது seen மாறும். V4 which is present participle சொன்னீங்கன்னா என்னன்னு மாறும், seeing அப்படின்னு சொல்லிட்டு மாறும். பட் நமக்கு என்ன தேவை, passive voice கன்வெர்ட் ஆகும்பொழுது was plus V3 தான் நமக்கு தேவை. was இல்லைன்னா where plus V3, where உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற verb நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பார்க்கும் பொழுது the security chasing the thief, okay, which is one person. அப்படி இருக்கும் பொழுது was தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ எந்த சென்டென்ஸ் நம்ம எடுக்கலாம், இங்க அப்படியே நமக்கு I saw ஸ்டார்ட் ஆயிருக்கு which is subjectே ஆரம்பிச்சதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருச்சு. ஸோ இங்கேயும் வந்து I was seen the thief ன்னு கொடுத்துருக்காங்க which is subject தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இங்க நமக்கு ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. பட் பாக்கி இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, the security chasing the thief which is a phrase. okay, ஸோ இங்க சொல்லும் பொழுது security chasing the thief தான் நாங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். at an ATM which is the extra sentence was seen by me. okay, ஸோ இங்க வந்து ஐன்றது ஆப்வியஸா நமக்கு எப்படி மாறணும், மீன் தான் மாறணும். ஸோ இந்த ப்ரொனவுன் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி வந்து ஷீன்றது ஹர்ன்னு மாறுது, ஹீன்றது ஹிம்னு மாறுதுன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே போல் ஐன்றது மீன் தான் மாறணும். ஸோ ரெண்டுத்துலயும் மீ தான் இருக்கு. பட் இங்கே பார்க்கும்பொழுது நமக்கு இந்த ஃப்ரேஸ் கரெக்டாக எடுத்திருக்காங்க. இங்கே பார்க்கும்போது சேசிங் த தீஃப் அட் அன் ஏடிஎம் த செக்யூரிட்டி வாஸ் சீன் பை மீ. ஓகே, ஸோ விச் இஸ் டோட்டலி சேஞ்சிங் த பர்டிகுலர் மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் விச் இஸ் ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ கண்டிப்பாக கிளியரா படிங்க. படிக்கும்பொழுது ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் நமக்கு டஃபே கிடையாது. ஓகே, சப்ஜெக்ட் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்களா இல்ல ஆப்ஜெக்ட் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, சரி. ஸோ ராங்லி ஸ்பெல்ட் கேட்டிருக்காங்க. இன்காம்ப்ரிஹென்சிபிள் ஆர் இன்டிஸ்டிங்கிஷபிள், பொசஸ்ட், இம்பர்டபிள். ஓகே, ஸோ இம்பர்டபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா which is like they are not easily upset or worried அப்படின்னும் பொழுது இம்பர்டபிள்னு சொல்லலாம். புரியுதா? ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்சிபிள்னா காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா டீடைல்டா இருக்குனால, இது டீடைல்டா இல்லாம இருக்கும்பொழுது இன்காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க வந்து என்ன ஸ்பெல்லிங் வரும், நம்ம நிறைய காம்ப்ரிஹென்ஷன் வரையும் எழுதியிருக்கோம். அப்ப என்ன ஸ்பெல்லிங் நம்ம எழுதணும், காம்ப்ரிஹென்சிபிள். ஓகே, அப்போ நான் ஹென் அப்படின்னு சொல்லும் பொழுது HEN தான் சொன்னேன், ஐ நான் சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ டிஸ்டிங்கிஷபிள்னா நம்ம பிரிக்கிறது, அதாவது டிஃபரன்ஸ் சொல்லுவோம், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் தீஸ் டூன்னு சொல்லுவோம்ல. இன்டிஸ்டிங்ஷபிள்னா யூ கேன் நாட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ பொசஸ்ட் ஆர் பொசஷன் அப்படின்னு சொன்னா நவுனா,
பொசஸ்னா வேர்ப்ல சொல்லலாமா? ஸோ அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க சொத்து, இல்ல அவங்க அவங்க என்ன வந்து அவங்களுக்கு குடுக்கப்பட்டிருக்கு, பொசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேசும்போது அந்த வேர்ட யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Next one. So next one we have jumbled order where we have to arrange it in the right order. So இதுக்கு நம்ம clue words என்ன பண்ணோம்? Same words எடுத்துக்கலாம். Sometimes meaning தெரியல அப்படின்னா end word நமக்கு முடியாம இருக்கும்ல, அந்த மாதிரி sentence வச்சு eliminate பண்ண try பண்ணலாம். சரியா? Okay. So there are 634 recognized First Nations governments or bands across Canada. So Canada பத்தி பேசியிருக்காங்க. So First Nations is a term used to identify indigenous Canadian people who are neither Inuit and Métis. Okay, so Inuit is அவங்களோட ஊர்லயே இருக்கிற நார்த் கேனடியன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மீட்டஸ் அப்படின்னா இந்த யூரோ அமெரிக்கன் பீப்புள் வேர் அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் இந்த காம்பினேஷன்ல வந்து இருக்காங்க அப்படின்னும் பொழுது இட் இஸ் மீட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேஷன் இஸ் அ டேர்ம் யூஸ் டு ஐடென்டிஃபை வாட் இண்டிஜினியஸ் பீப்புள் கேனடியன் பீப்புள் ஹூ ஆர் நைதர் இன்யூட்டா இருக்காங்க நாட் மீட்டஸா இருக்காங்கன்றத சொல்றாங்க. ஓகே, நைதர் அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். எய்தர் கிடையாது. ஓகே, நெகட்டிவ் வேர்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஃப்லி half are located in the province of Ontario and British Columbia. Okay, so இது கனடால இருக்கிற ரெண்டு பிளேஸ். ஓகே, ஸோ வேர் தே ஆர் லைக் அந்த ரெண்டு ப்ராவின்ஸ்லயும் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. half are located over there. ஸோ அந்த half யாரு? So traditionally First Nations in Canada were people who lived south of the tree line and mainly south of Arctic Circle. Okay, so இப்போ நமக்கு எது introductory-ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு? இங்க traditionally அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, which is a adverb which is used here. So இங்க roughly அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. So C and D ல எதுவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது, introductory மாதிரியே இல்ல. அப்ப இங்க thereன்றது யூஸ் பண்ணிருக்காங்க. So there யூஸ் பண்ணிருக்காங்கன்னா there are 634 recognized First Nations இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேரோ இயரோ யூஸ் பண்ணா சப்ஜெக்ட் பின்னாடி வரும். இந்த கான்செப்ட் கிராமட்டிக்கலா நமக்கு தெரியும். ஸோ இது வர வாய்ப்பு இருக்கா, இல்ல இது வர வாய்ப்பு இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நேஷன்னா என்னன்றத இங்க தான் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ பி இஸ் த பாசிபிள் சென்டென்ஸ் டு பி த இன்ட்ரோடக்டரி பார்ட். அப்ப எல்லாமே நமக்கு பில தான் இருக்கு. யூ கான்ட் டூ எனி திங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் பிக்கு அப்புறம் என்ன சொல்ல முடியும்? ஓகே, ஸோ அவங்களா இருக்க முடியாதுன்னு பிறகு ட்ரெடிஷ்னலா என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் நேஷன்ல கனடால பீப்புள் ஹூ ஆர் லிவ்ட் சவுத் ஆஃப் ட்ரீ லைன் அண்ட் மெயின்லி சவுத் ஆஃப் த ஆர்டிக் சர்க்கிள்ல இருக்காங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 634 ரெகக்னைஸ்ட் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். புரியுதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நேஷனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னலா என்ன சொல்ல வராங்க, ஆக்சுவலி என்ன ரெகக்னைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப பி டி அதுக்கப்புறம் ஏ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்க வந்து நமக்கு கிராமரை விட கண்டென்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ கண்டென்ட்டும் ஈஸியாகவும் இருந்ததுனால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேயா? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ நமக்கு ஜம்பிள்டு சென்டென்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் லைக் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கு. எப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இங்க and இருக்கு. ஸோ andல ஒரு சென்டென்ஸ் முடிய போறது இல்லை. அப்போ P cannot be a concluding statement. ஓகே, சரி. ஸோ அப்போ அது இன்ட்ரோடக்டரி ஸ்டேட்மெண்ட்டா வர முடியுமா? பட் Pல நமக்கு எந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகல. ஸோ நாட் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ வேற என்ன க்ளூஸ் இருக்கு? of Saint John to carry water from springs. வாட்டர் ஃப்ரம் ஸ்ப்ரிங்ஸ். அப்போ ஃப்ரம் வந்திருக்கு அப்படின்னா நம்ம டூவும் வந்திருக்கணும்ல. ஓகே, ஸோ டூ எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. அப்போ ஃப்ரம் வந்திருக்கு. அண்ட் ரெபெட் டு த நியூலி பில்ட் கேபிட்டல் சிட்டி வேலிட்டா. அப்போ பிக்கு அப்புறம் நமக்கு ஆர் வரும்னு சொல்லலாம். இங்கேயும் பிஆர் இருக்கு, இங்கேயும் பிஆர் இருக்கு. புரியுதா? இப்போ நம்ம எப்படியும் கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துலயும் எஸ் தான் இன்ட்ரோடக்டரியா இருக்கு. ஸோ லெட்ஸ் ரீட் ஃப்ரம் தேர். த வெக்னகோட் Aqueduct is a 17th century. Actually ஒரு நோபல் பிரெஞ்ச்மேன் பேரை தான் இங்க வெக்னகோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வழியில வரவங்க அப்படின்னும் பொழுது aqueduct அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் a 17th century aqueduct. ஓகே, ஸோ வாட் இஸ் இட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது 17th centuryல இருக்கிற ஒரு அந்த வழியில வரவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து எஸ்க்கு அப்புறம் நம்ம கியூ தான் யூஸ் பண்ண முடியும், which is option 4 is possible. ஸோ அது என்னன்னு சொல்லும் பொழுது இஸ் ஏர்னும் பொழுது அவர் என்ன இதுன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுக்காக மீன் பண்ணும்போது கரெக்டா நமக்கு லிங்க் ஆயிருக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி க்ளூ வேர்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ண நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன்.
Next one we have close test. So close test ரொம்ப ஈஸியா இருக்கும். So tens இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஈஸியா we can approach things, okay? But you have to read it in depth, okay? So ஒரே 30 minutes invest பண்ணாலுமே என்ன கிளான்ஸ்ன்றதை கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். The Mexican drug war is a Mexican theater of a global war on drugs, okay? So இப்போ ஒரு ஐடியா Mexican war பத்தி பேசியிருக்காங்க. As dashed by the US federal government and so and பக்கத்துல ஒரு vowel word தேவை. Asymmetric இருக்கு, low intensity dash between the Mexican government and various drug trafficking syndicates. Okay, so syndicate na என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு வேர்டு கொலிஷன் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லி கொடுத்துருப்பேன், கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுல சிண்டிகேட்ன்ற வேர்டை ஐ given it as synonym. Okay, this was the first vocabulary which I took. வேற syndicate நம்ம பேங்க் syndicate ஆயிருக்குன்னா எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருக்கும். ஓகே, ஸோ கூட்டணி வச்சிருக்கிறத சொல்லுவாங்க. இங்க வந்து டிராஃபிக்கிங்ல இருக்கிற சிண்டிகேட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ வேரியஸ் ட்ரக் என்ன சொல்றது டிராஃபிக்கிங் சிண்டிகேட்ஸ் இருக்கிறத இங்க கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற ஒரு லோ இன்டென்சிட்டி என்ன அப்படின்றத நம்ம போட போறோம். ஸோ when the Mexican military dash to intervene, so அதுக்குள்ள வரும்போது in 2006 the government's main dash was to reduce the drug related violence. Okay, so இந்த government இதுக்குள்ள intervene பண்ணும்பொழுது they wanted to stop all the violence. Okay, this was the reason behind. Okay, சரி, so when you are trying to take the answer, so எப்படிலாம் எடுக்கலாம், tenses தேவைப்படுது, content தேவைப்படுது, இந்த விஷயத்துக்காக தான் பார்க்க சொன்னேன். So இப்போ இந்த blank we are going to fill it. Okay, the American drug war is the American theater of global war on drugs as dashed by US federal government as administering, then capricious. What do you mean by capricious? Is your mood and behavior. Okay, so sudden change ஆகுதுல, அதான் capricious அப்படின்னு சொல்லுவாங்க. So undivided இருக்கு, இல்ல led ன்னு சொல்றாங்க. ஸோ யூஎஸ் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அதை பண்றாங்க பையின்னும் பொழுது அங்க முன்னாடி இருக்க வேர்டு என்னவா இருக்கும், லெட்ன்ற வேர்டை தான் யூஸ் பண்ண முடியும். வேற இந்த பர்டிகுலர் குளோபல் வார் ஆன் ட்ரக்ஸ் ஆஸ் லெட் பை த யூஎஸ் ஃபெடரல் கவர்மெண்ட், விச் இஸ் ஆப்ஷன் 4 will be the apt answer for this particular sentence. Okay, so let's move to the next one. So next blank எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஆனன் வரும்பொழுது நமக்கு vowel word, so obviously fourth option போயிருச்சு. ஓகேயா, சரி. ஸோ அப்போ adjective இருக்கு, நமக்கு ஆக்சுவலி நவுன் தேவை. ஸோ நவுன் தேவைன்னும் போது லோ இன்டென்சிட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க என்ன வரும், ஸோ என்க்ளோஸா இருக்கு, அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, ஆன் கோயிங்ல இருக்கு. ஓகேயா, ஸோ ஆன் கோயிங்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம், ஏன்னா அப்ப நடக்கிற ஒரு வாரை பத்தி பேசுறாங்க. அப்ப என்ன வரும் நமக்கு, ஆப்ஷன் 3 which is the adjective which is used. ஃபர்ஸ்ட் நமக்கு யானன்னு இருக்கும்பொழுது அசிமெட்ரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன யூஸ் பண்றாங்க, ஆன்கோயிங் அசிமெட்ரிக் லோ இன்டென்சிட்டி சம்திங் ஹஸ் பீன் டன் பிட்வீன் த கவர்மெண்ட் அண்ட் இந்த மெக்சிகன் கவர்மெண்ட் அண்ட் அந்த டிராஃபிக்கிங் வயலன்ஸ் பண்ற இந்த ட்ரக் சிண்டிகேட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியுதா? ஸோ கான்டெக்ட் ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருந்தது, ஸோ கவர்மெண்ட் அண்ட் ஆன்கோயிங் அசிமெட்ரிக் லோ இன்டென்சிட்டி struggled, conflict, encountered or engagements. Actually you need a noun over there. So low intensity ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஓகேயா, ஸோ இதையே நம்ம வந்துட்டு நவுனா எடுக்கலாம். பட் தென் அது என்னவா இருக்குன்றத அவங்க குவாலிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. பேன் பக்கத்தில் நவுன் பொழுது அங்க ஒரு சிங்குலர் நவுன் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் there is a clash between these two. Okay, so அந்த syndicate, trafficking syndicate Mexican government, because they wanted to clear the particular violence. Okay, so அப்ப என்ன சொல்ல முடியும், conflict which is a noun. Okay, so conflict யூஸ் பண்ணலாம், verb-ஆவும் யூஸ் பண்ண முடியும். சண்டை இருக்குல்ல, ஸோ அதை தான் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நமக்கு தேவை அதுதான். ஸோ கிளாஷஸ் இருக்கிறத பத்தி they have a conversation. Okay, so conflict between these two things. Okay, so when American military, okay, so began encroached, generating or motivates. So இங்க வந்து encroached அப்படின்னா என்னது, encroach பண்றாங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு சொல்லலாம், ஒரு லேண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணலாம். ஸோ இங்க எதுவும் நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ began is what V2 form of begin. Okay, so அப்போ அவங்க வந்து began to intervene in 2006லயே வந்து when they started to come inside அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் 1 தான் நமக்கு பாசிபிலிட்டி அதிகம். இங்க ING ஃபார்மும் நமக்கு V1 எஸ்ஸும் கொடுத்துருக்காங்க ப்ரெசென்ட்ல. ஆக்சுவலி 2006லயே பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு பாஸ்ட் தான் தேவை. ஸோ பாஸ்ட் தான் தேவைன்னா இது இல்லைன்னா இதுல தான் ஆன்சர் இருக்கும். இதுல எதுவும் நமக்கு கான்செப்ட் ரிலேட் ஆகல, ஆக்கிரமிப்பு பண்ணல. இங்க they have started something or they have entered into something பொழுது 2006ல ஆப்ஷன் 1 தான் பாசிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்.
நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க இங்க blank இருக்கு so the government's main dash was to reduce drug related violence so prosecution or purposing design or objective so government ஓட main குறிக்கோளே இத வந்துட்டு ஃபுல்லா தூக்கணும் இந்த drug விஷயத்தை trafficking அப்படின்னும் பொழுது objectives ஒரு work பண்றதுக்கு முன்னாடி you will have certain goals to be achieved right so இதுக்காக தான் இந்த purposeக்காக தான் நான் பண்ண போறேன்ட்டு அத நம்ம objective ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் so இங்க வந்து government's main objective is option 4 was to reduce the drug related violence okay so let's move to the next question we have error spotting question so error spotting க்கு ஒரு விஷயத்தையும் நான் செக் பண்ணனும்னு சொல்லுவேன் so அதே மாதிரி தான் பண்ண போறோம் the process of revising figures of damage to get additional compensation has began okay so first of all the began ன்றது என்ன ஃபார்ம் v1 ல இப்பதான் பார்த்தோம்ல so begin அப்படின்னு சொன்னா நான் pastல சொல்லும்போது என்ன சொல்லுவேன் began சொல்லுவேன் அப்போ v3 ல சொல்லணும்னா begun gun right okay so these are the three forms of verbs அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல has இருக்கு has பக்கத்துல என்ன தேவை v3 தான் தேவை v2 கிடையாது அப்போ இங்க began வரக்கூடாது it has to be begun okay got it it's over here so where you have the error in the third part so third option is your answer okay so let's move to the next question the government is made it mandatory government is made is mandatory for pharmacies என்ன யூஸ் பண்ண முடியும் for யூஸ் பண்ணிருக்காங்க so மோஸ்டா நீங்க அந்த சென்டென்ஸ் நல்லா படிக்கணும் okay government is made it mandatory ன்னு கொடுத்திருக்காங்க okay so ஒரு விஷயத்தை இப்போ கொண்டு வந்திருக்கோம் ரீசெண்டா கொண்டு வந்திருக்கோம் ரீசெண்டா அது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்லாம் பேசும்போது என்ன யூஸ் பண்ணுவோம் keep thinking so to send copies of medical bills along with prescriptions of drugs and details of patients okay so அப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க mandatory அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க யூஸ் பண்ண வேண்டிய helping verb it is has so government has made it mandatory for pharmacies க்கு பண்ணிருக்காங்க அவங்க வந்து அந்த receiptsலாம் prescriptions கொடுத்து particular details patients or details வாங்கி they have to give the particular medicine ன்றத இங்க சொல்லிருக்காங்க புரியுதா so இங்க வந்து send copies of medical bills along with prescriptions okay doctor எழுதுற அந்த prescriptionம் கொடுத்திருக்கணும் which is you have the error in the first part of the sentence okay so next one Next one. So the government soon will make it mandatory for all private hospitals to notify infectious cases as soon as they are deducted. Okay. So as soon as they are deducted. So இங்க வந்து the government இந்த soonன்றது என்னது adverb right willன்றது modal verb makeன்றது v1 form of verb okay so actually இதோடைய correct sequence of verb எப்படி இருக்கணும் the government will soon make it mandatory for all private hospitals which is இங்க கொடுத்திருக்க இந்த form வந்து தப்பா இருக்கு okay so option 1 தான் கரெக்டான answer okay so இங்க கரெக்டான ஆர்டர்ல நம்ம மென்ஷன் பண்ணிருக்கணும் okay so இங்க the government soon will make இல்ல government will soon make தான் கரெக்டான order of the sentence okay so next one So next one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க underline part. So இந்த underline part we're going to change. இப்போ இங்க பாத்தீங்கனாலும் அதே விஷயம் இருக்கு. So India will soon hold talks with Afghanistan on ways to boost bilateral trade and investment. Okay So அப்ப will இருக்கு modal verb hold இருக்கு. அப்ப holdன்றது base form of verb தான். So you don't have any change. இங்க கீழ பார்க்கும்போது holdingனா V4 ல இருக்கு V2 ல இருக்கு V1 yes ல இருக்கு சரியா So அப்ப நமக்கு தேவை will பக்கத்துல base form so correct தான் இருக்கு no improvement தான் நமக்கு கரெக்டான answer okay so let's move to the next question Next one also you have underline part. So markets have not reacted too well to the announcements with idea shares fall on Monday. Okay, so fall or falling on அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க அட்டாக் பண்ணும்பொழுது ஓகேயா ஸோ அதை நம்ம fall or falling onன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்க வந்துட்டு have not reacted மார்க்கெட்ஸ் வந்து ரியாக்டே பண்ணல have not reacted too well okay to the announcements பண்ணவே இல்லை with idea shares falling அதாவது it has reduced ன்றது தான் சொல்றாங்க கம்மியா இருக்கு which is falling on Monday which is option 3 தான் கரெக்டான ஆன்சர் புரியுதா சோ அங்க வந்து ஷேர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டவுன் ஆயிருக்குன்ற அந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு மார்க்கெட் didn't even respond so you have not reacted okay so அதுக்கேத்த மாதிரி வேர்ட்ஸை பார்த்து நம்ம யூஸ் பண்ணோம் புரியுதா next one
So next one is a chilly climate isn't keeping Norway from busk in the glow of being named the world's happiest country. Okay, so from is a preposition, you need a noun beside that. Buskna is what? Busking na rejoicing mode la இருக்கிறதுக்கு busking அப்படின்னு சொல்லலாம். அப்ப இங்க என்ன தேவை நமக்கு? ஒரு நல்ல கோல்டான climate வந்து isn't keeping Norway வந்து from rejoicing in the glow of being named the world's happiest country. அப்போ இங்க நமக்கு என்ன தேவை? ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர், which is a gerund which is used as a noun beside the preposition. புரியுதா? Okay, so next one. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஃபில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில்லர்ஸ் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ the licenses are only granted under the most dash conditions. The most dash condition. அப்போ only granted அப்படின்னு கொடுத்துருக்காங்க. You need what? A word beside the word most. Okay, so இங்க வந்துட்டு binding, stringent, lenient and amendable. அப்போ binding is positive, stringent is negative word. ரொம்ப என்ன சொல்றது, கண்டிப்பா ரொம்ப என்ன சொல்றது, arrogant-ஆலாம் இருப்பாங்கல்ல, stringent characters ன்னு சொல்லலாம். Lenient is a positive word, amendable is also a positive word. So what is possible here? Licenses are only granted under the most stringent condition. Okay, so இவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா ப்ராப்பரா பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க நமக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர், which is apt for this particular sentence. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்களே போட்டு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது புரியும். நெக்ஸ்ட் ஒன். Nick was comfortably dash in front of the TV set. Okay, so he was ensconced அப்படின்னா என்னது? Safe அப்படின்னு சொல்லலாம். He was susceptible அப்படின்னா vulnerable. ஸோ எளிதில் பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசும்பொழுது நம்ம susceptible சொல்ல. Exposed is உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்றது, எக்ஸ்போஸ் ஆகி இருக்கு, மத்தவங்க பார்க்க முடியறதா இருக்கிறதுன்னு சொல்லலாம். கவரிங் இஸ் க்ளோஸ்ட்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் பாசிபிள்? he was comfortably, அப்போ சேஃப்னு சொல்லலாம். ensconcedன்னு சொல்லிட்டு இந்த வேர்டை யூஸ் பண்ண முடியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வேர்டோட மீனிங் தெரியாம இருக்கும், பட் வேர்ப் கரெக்டா யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது என்ன வரும்ன்றத யோசிக்கணும், adverb பக்கத்துல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ fillers. We will never allow anyone to make Taiwan dash from China by any means. அப்ப என்ன யூஸ் பண்ண முடியும்? Advanced, continuing, maintains and secede. ஓகே, ஸோ இது என்னது? இதோட மீனிங் ஒரு விஷயத்த வந்து செப்பரேட் பண்றோம் அப்படின்னும் போது secede அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து we will never allow anyone to make Taiwan secede from the China by any means. ஓகே, ஸோ அதை அதுக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next is one word substitution. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Charging a politician with a serious crime. Okay, so ஒரு politician serious crimeனால you are charging that personலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். So இங்க வந்து aikido. Okay, so it is nothing but a martial art by Japanese. Okay, ஒரு Japanese martial artனும் பொழுது நம்ம aikido சொல்லலாம். L'Oreal விருது. Okay, so embargo அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை நீங்க தடை பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னும் பொழுது embargo அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். What do you mean by impeach or impeachment? ஒரு குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோம். We are charging the politicians, where option 4 is the exact definition for the word impeachment. Okay, so impeachன்ற வேர்டுக்கான மீனிங் அதுதான் நமக்கு. Okay, so next one. An office with a high salary but no work. Okay, so கொஞ்சம் work or no work பண்றாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு பேர் இருக்கு. So gluten is what? நிறைய சாப்பிடுறவங்கள சொல்லலாம். Okay, so இங்க groove அப்படின்னா it is a collective noun. So a groove of trees ன்னு நம்ம சொல்லுவோம்ல, so நிறைய ட்ரீ இருக்கிறதுக்கு சொல்லலாம். Okay, so imitable அப்படின்னு சொன்னா which is like replicate ஆகுது, காப்பி பண்ணி வச்சிருக்கிறத சொல்லலாம். அப்ப இங்க நமக்கு என்ன ஆன்சர் நம்ம சொல்லவே இல்லைன்னு பாத்தீங்கன்னா sinecure, which is option 2, which is like little or no work இருக்கு, but you have a salary ன்னும் பொழுது you can consider this as the definition for this particular word. Okay, so next one. So next one is cloistered. Okay, so cloistered அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் மூடி இருக்கு. Okay, so மூடி இருக்கு அப்படின்னா hidden இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். They've asked for a antonym. Okay, so அப்போ hidden இருக்கு அப்படின்னும் பொழுது இதெல்லாம் நம்ம இதோட மீனிங் எடுத்துக்கலாம். sheltered மூடி தான் இருக்கு. reclusive இருக்குனாலும் which is like closed or hidden, coveredன்ற வேர்டை சொல்லலாம். அப்போ obviously இதோட மீனிங் தெரியுதோ இல்லையோ, பார்க்க முடியிற விஷயத்தை தான் நம்ம ஆப்போசிட்டா சொல்ல முடியும். ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி போய் தேடிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சரை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ வி ஹவ் கம் டு த எண்ட். ஸோ செஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். See you guys tomorrow. Have a very great day. Thank you.